Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 ஓட மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Write the fractions and pair up the equivalent fractions from each row. இந்த இமேजेस எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? fractions வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் pair up வந்து பண்ணனும். எதோட அப்படினா ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோல இருக்க இமேजेसும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க. இது ரெண்டு பார்ட் வந்து இருக்கு. இதுல ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணிருக்கு. இது 1/2. Okay, next 1 2 3 4 5 6 6 part வந்து இருக்கு. இதுல shaded part எத்தனை 4 வந்து shaded இருக்கு. next 1 2 3 அதுக்கு அப்புறம் 4 5 6 7 8 9 டோட்டலா வந்து 9 parts இருக்கு. shaded part பாத்தீங்கன்னா 1 2 3 3 part வந்து shade ஆயிருக்கு. இதுல 1 2 3 4 5 6 7 8 8 part வந்து டோட்டலா இருக்கு. shade பண்ண part வந்து 2 வந்து இருக்கு. அடுத்தது 1 2 3 4 part வந்து இதுல இருக்கு. ஷேட் பண்ணிருக்கிறது 3 part. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பாருங்க. 1 2 3 4 5 6 6 இருக்கு. அப்ப 6 இங்க ஒன்னு, இது ஒன்னு, இது ஒன்னு. அப்ப டோட்டல் 3 இருக்கு. 3 rows வந்து இருக்கு. 6 into 3 18. டோட்டலா இருக்கிற பார்ட்ஸ் வந்து 18. இதுல ஷேட் பண்ணிருக்கிறது எத்தனை 1 2 3 4 5 6 6 part வந்து ஷேட் வந்து பண்ணிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 8 part வந்து டோட்டலா இருக்கிறது 1 2 3 4 part வந்து இதுல ஷேட் வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பாருங்க. 1 2 3 4 ஒரு ரோல வந்து 4 இந்த கியூப்ஸ் வந்து இருக்கு. டோட்டலா எத்தனை ரோஸ் இருக்கு 1 2 3 4 4 ரோஸ் வந்து இருக்கு. 4 into 4 16. அப்போ டோட்டல் 16 பார்ட்ஸ் வந்து இருக்கு. எத்தனை பார்ட் வந்து ஷேட் ஆயிருக்குன்னு பாருங்க. எத்தனை பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணலன்னு பாருங்க. 1 2 3 4 4 வந்து ஷேட் வந்து பண்ணல. அப்போ 16ல இருந்து 4 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 12 வருமா? அப்போ ஷேடட் பார்ட் வந்து டோட்டலா 12 இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 6 into 6 12 டோட்டலா 12 பார்ட்ஸ் வந்து இருக்கு. இதன பார்ட் வந்து இதுல வந்து ஷேட் வந்து பண்ணல. 1 2 3 4 4 பார்ட் வந்து ஷேட் பண்ணலையா? அப்போ டோட்டல்ல இருந்து 4 நீங்க மைனஸ் பண்ணனும். 12ல இருந்து 4 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 8 வரும். அப்போ ஷேடட் பார்ட் வந்து 8. நெக்ஸ்ட் 1 2 3 4 4 வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. அப்போ 1 2 3 4 4 4s 16. அப்போ டோட்டல் பார்ட் வந்து 16. எத்தனை பார்ட் வந்து இதில் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க 1 2 3 4 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ரோஸ் வந்து இருக்குன்னு பாருங்கள். அந்த ரோஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது டோட்டல் பார்ட் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பேர்ஸ் வந்து எடுத்து எழுதணும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது வந்து செகண்ட் கொஷினோட ஆன்சர்ஸ். இப்போ இது வந்து நீங்கள் பாருங்கள் 1/2 தான் வந்து ஃப்ராக்ஷன்ஸாக வந்து லாஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த மாதிரி 1/2 1/3 1/4 இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை நம்ம இன்னமும் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கும். அப்போ இதை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். இதை வச்சு தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கன்வெர்ட் வந்து பண்ணணும் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக. இப்போ இந்த 4ம் 6ம் பார்த்தீங்கன்னா எந்த டேபிளில் வந்து டிவைட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா டிவைட் தான் பண்ணணும், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. இந்த நம்பர் நமக்கு வரணும் அப்படின்னா இப்போ 2ஆல் இந்த நம்பர்ஸ் வந்து டிவைட் வந்து பண்ணலாம். புரியுதுங்களா? 2 டேபிளில் 4 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வந்து வரும். ஓகே, 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3. ஏன்னா 3 2s 6. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இந்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து வேறு வேறு டேபிளில் தான் வந்து டிவைட் வந்து ஆகும். அடுத்தது 3 and 9 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3ஆல் தான் வந்து டிவைட் வந்து பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு நம்பருமே காமனாக வந்து ஃபேக்டர்ஸ் எது இருக்குன்னா 3 வந்து ரெண்டு நம்பருக்குமே வந்து காமனாக வந்து இருக்குது. 3 டேபிளில் 3 வந்து 1 டைம் வரும். 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வந்து வரும். 9ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 3s 9 1/3. அடுத்தது இந்த ரெண்டு நம்பருமே 2ஆல் தான் வந்து டிவைட் ஆகும். இதோட ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா 2ஆக தான் இருக்கும். 2 டேபிளில் 2 வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1. 8 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வந்து வரும். 2 4s 8. இந்த இடத்துல 3 and 4 இந்த ரெண்டு நம்பருமே ஆல்ரெடி வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் இருக்குது. இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இன்னமும் மாற்ற முடியாது. 3/4 தான் இதோட ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த நம்பர்ஸால் வந்து டிவைட் ஆகும்னு பாருங்கள். 6 and 18 இருக்குது. இது வந்து 3ஆல் வந்து டிவைட் ஆகும். 2ஆலேயும் வந்து டிவைட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா 2ஆல் வந்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 3s 6 வருமா? அப்போது 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3 வந்து வரும்.
18 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 2ஆல் 9 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த 2 நம்பருமே இன்னமும் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நம்மளால் பண்ண முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3ஆல் வந்து டிவைட் வந்து பண்ண முடியும். 3ஐ 3ஆல் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 வந்து வரும். 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 வந்து வரும். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை டைரெக்டாக நீங்கள் 3ஆலையும் டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, எந்த நம்பர் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் ஃபஸ்ட்டு டேபிளில் பண்ணிட்டீங்க வரலை அப்படின்னா அடுத்த அட்டெம்ப்ட் வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக வந்து கொண்டு வாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4 இருக்குது, 8 இருக்குது. நான் டேரெக்டாக இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 நம்பருமே 4ஆல் வந்து டிவைட் ஆகுமா? டிவைடட் பை 4. 4 டேபிளில் 4 வந்து 1 டைம் வந்து வருமா? ஓகே, 4ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. இது நீங்கள் 2ஆலையும் டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொண்டு வந்திருக்கணும். எப்படி தெரியுமா? இப்போ 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 வந்திருக்கும். 8ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா 4 வந்திருக்கும். அகைன் அந்த 2 டேபிளில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொண்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்லேயும் வரும், அதுக்கப்புறம் 4 டேபிள்லேயும் வந்து வரும். இப்போ நீங்கள் டைரெக்டாக 4 டேபிள் எடுத்துக்கங்க. 12 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும்னா 3 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். 16ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ். 4 4 ஜா 16, அப்போ 4 வந்து வந்துடும். அடுத்தது 8/12 வந்து இருக்குது. 8ம் இந்த 12ம் எந்த நம்பரில் வந்து டிவைட் ஆகும்னு பாருங்கள். இதுவுமே 4 டேபிள்லேயே எடுத்துக்கலாம். 2 டேபிள்லேயும் டிவைட் ஆகும், 4 டேபிள்லேயும் வந்து டிவைட் ஆகும். 8ஐ வந்து 4 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். 12 4 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன். இந்த 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா 4ஆல் வந்து டிவைட் ஆகும். நீங்கள் 4 தான் எடுக்கணும்னு கிடையாது. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து 2 டேபிளும் எடுக்கலாம். நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி. இப்போ 4 இங்கே எடுத்துக்கலாம். 4 டேபிளில் 4 வந்து 1 டைம் டிவைட் ஆகும். 16 வந்து 4 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பேர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஏக்கு வந்து எது வந்து பேர் வரும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன். பிக்கு எது பேர் வரும் அப்படின்னா 2/3 வந்து எங்கே இருக்குது? இந்த 4th ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்கு வந்து 1/3 எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது டிக்கு வந்து எது வந்து பேர் வரும் அப்படின்னா 5th ஒன். அதுக்கப்புறம் ஈக்கு வந்து எது வந்து பேர் வரும் அப்படின்னா 3/4 வந்து எங்கே இருக்குன்னா இங்கே 3. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து எழுதி வந்து காமிக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.